என்னென்ன அவார்டு வாங்க போறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ரொமான்ஸ் சீன் நீங்க பார்க்கலாம். அப்ப ப்ரப்போஸ் என்ன ப்ரப்போஸ் பண்றேன்பா. இப்படியா நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? முதல்ல நேரா நில்றா. அவ கண்ண பாரு, நீ கண்ண பாரு. கேட்ட மட்டும் இப்ப அப்படியே அந்த ரோஸ் எடுத்து கான்ஃபிடென்ட்டா அவளை பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. என்னையா அவார்டு கொடுக்குற? நீ முதல்ல அவார்டு திருப்பியா திருப்பு. போட்டோகிராஃபர் என்னையா கவர் பண்ற? ஃபோக்கஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியா. இப்போ புரியாம அடுத்ததா நம்ம பெஸ்ட் ஃபைட்டர் யாருன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனை நீங்களே பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு பக்கம் வந்துருவோம். இந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? ஹாலிவுட் ரேஞ்சில் தமிழ் சினிமாவில் ஃபைட் பண்ற ஒரே ஆளு நான் தான். இந்த வருஷம் மட்டும் இல்ல, எந்த வருஷமா இருந்தாலும் இந்த அவார்டு எனக்கு தான். சார் உங்க ஃபைட்ல கிராபிக்ஸ் சொல்றாங்க, அதை பத்தி மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு தமிழ்ல சார் டைம் ஆயிடுச்சு சார், கிளம்புங்க சார். நீங்க சரி எல்லாரும் எனக்கே ஓட்டு கொடுங்க, மறந்துடாம எனக்கே ஓட்டு கொடுங்க. சார் கிளம்புங்க சார். நீங்க அடுத்ததா நீங்களே எந்திரிச்சு ஆட போறீங்க. எஸ், தி பெஸ்ட் டான்சர் அவார்ட். சார் இந்த பாட்டு ஹிட் ஆகணும் நீங்க நினைச்சீங்களா சார்? இந்த பாட்டு ஹிட் ஆகணும் படம் எடுக்கும் போதே தெரியுங்க. இந்த படம் 2 வருஷத்துக்கு தாண்டி நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுதுன்னா அது காரணமே இந்த பாட்டு தாங்க. இந்த படமா? காமெடி பண்ணாதீங்க சார். சார் உங்க பையன் ஹீரோ நடிக்கிற இந்த காலத்துல நீங்க எப்படி சார் ஹீரோ நடிக்கிறீங்க? சிம்பு சின்ன பையனா இருக்கும் போது நான் ஹீரோ, இப்பவும் நான் ஹீரோ. சிம்புக்கு ஒரு குழந்தை பண்ணாலும் அப்பவும் நான் ஹீரோடா, எப்பவுமே நான் ஹீரோ தான். சார் முன்ன மாதிரிலாம் உங்க படம் அதிகமா வர மாட்டேங்குது, அதை பத்தி கிடைக்கல ஒரு ஸ்கூல் பையன் ஒரு காலேஜ் பையன் மாதிரி கொண்டு வாங்க யூத்ஃபுல்லா நடிக்கிறேன் நான் கலர்ஃபுல்லா. டேய் இங்க வாடா. என்னண்ணா? வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் இல்லடா. சரி அப்புறம் லாஸ்டால யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் இல்லடா. அப்ப எதுதானே முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. போடா போய் வேலையை போடுறா. என்னன்னா நீங்க ஒரு பஞ்சு டைலாக் பேசுறீங்கன்னு பார்த்தா இப்படி ஏமாத்துறீங்களே. இப்ப பஞ்சு டைலாக் பேசுறதுக்காகவே ஒருத்தர் வராடா. டேய் நிறுத்து, நிப்பாட்டே, ஓல்டு. என்னடா நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பவுலர் பேஸ் பண்ண முடியாது. போய் ஒரு 10-15 பேர் பவுலிங் பண்ண சொல்லு போ. முதல்ல ஏன் பவுலிங் பேஸ் பண்றடி? சரி டேய் என்ன மாதிரி ஒரு ரன் ஆடுறா. டேய் நீ அடிச்சா பி
ஃபீல்டிங்காவது நிப்போம். ஐயா இப்போது பேட்டிங் கொடுத்தாங்களே. டேய் பேட் பண்ற போது ஓரம் தெளிங்கடா. எனக்கு பயம் இல்ல, அதுக்கு இதான் சாம்பிள். இவ்வளவு அடிச்சேன் தெரியுமா? சும்மா ரன்னடே ரன்னடேன்னு அனாவசியமா ராங்கில் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஓட இப்ப நமக்கு தர போறவரு நம்ம தல அஜித். நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. அதே சார் விஜய் அங்க இருக்கார் சார். முதல்ல திருவிழா கடை கண்டிங் சார். இவனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டுல எருமான தெரிய போது. இவெல்லாம் எனக்கு அவார்டு கொடுக்க மாட்டான். என் தலை எழுத்து. சார் இந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா சார்? டேய், இவன் கொடுத்த கிக் கொடுத்த ஒரு டிவிடி குள்ளே அடைக்கலாம். இவனுக்குலாம் அவார்டா? அவ்வளவு விட்டா சார் குட்டிங்க. ஆமா ஆமா. டேய் நீ முதல்ல ஒரு பஞ்சுரடா கேட்டு. வரலாறு ஒரு தடவை திருப்பி பாருங்க. டேய் வரலாறு ஒரு தடவையே பார்க்க முடியல, அதை திருப்பி வேற என்ன தடவை பார்க்கணுமா? அப்ப ஆழ்வார் கண்ணா ஏதாவது ஒன்று பாருங்க. டேய் அதுக்கு வரலாறே பார்த்தலாம்டா. டேய் சரி சார், இந்த சண்டே நிப்பாட்டுங்க, முதல்ல அவார்டு கொடுங்க. இவனுக்கெல்லாம் அவார்டு. என்ன சார் நீங்க கொடுக்குற அவார்ட்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. டேய் நீ நடிக்கிற படம் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. சார் அவனை விடுங்க சார். உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை பத்தி நீங்க சொல்லுங்க சார். இப்ப முரட்டு காலை 2008 முடிச்சிட்டேன். அடுத்து பாட்ஷா 2009 பண்ணிட்டு இருக்கேன். டேய் நீ ஓவரா பேசுற, இறங்கி போடா. ஏய் நான் இறங்கி போறவில்ல, ஏறி போறவன். அதே எப்படியாச்சும் போய் தரடா போடா. அடுத்ததா எந்த அவார்ட், அதை யார் கொடுக்க போறான்றலாம் சஸ்பென்ஸ். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேய் இங்க நில்றா. எங்கயா? டேய் இங்க நில்றா. எங்க? டேய் இங்க நில்றா. எங்க ஓகேவா? இங்க நில்லு. சார் இந்த வருஷம் உங்களுக்கு தான் சார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். நானா சப்போர்ட்டிங் ஆக்டர்? இட் வாஸ் a good joke. ஜோக் இல்லடா பேக்கு. நீ தானே சப்போர்ட்டிங் ஆக்டர். எந்த படத்துக்கு? சந்திரமுகி தான். சந்திரமுகி என்ன ஹீரோடா? டேய் சந்திரமுகில ஜோதிகா தான் மெயின் ரோல் பண்ணாங்க. நீ சும்மா பேய் ஓட்டுற கேரக்டர்ல வந்தா உன்னை ஹீரோ ஒத்துப்பா. கண்ணா டேய் இன்னும் எத்தனை வருஷம் தான் நான் சும்மா கண்ணா கண்ணானே சொல்லிட்டு இருப்பேன். ஏதோ வயசானவனாச்சும் மரியாதை கொடுத்து பேசுனா ஓவரா பேசுற அப்படின்னு. சரி இந்த அவார்டு உனக்கு யார் கொடுக்கணும்னு நினைக்கிற? கொஞ்சம் அங்க பாரு. சார் உங்களுக்கும் கப்பலுக்கும் சண்டைன்னு சொல்றாங்க. கண்ணா டேய் கூல். ஏவலி தனி வலி. நடி வரைக்கும் மேல இருந்து குதிச்சாடா வந்த. சார் அவனை விடுங்க சார், நீங்க சொல்லுங்க. சுமார் 40 வருஷமா தமிழ் சினிமால இருக்கீங்க. இந்த பிலிம் பேர் அவர்ஸை பத்தி கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க சார். Well, not exactly, but அந்த அவார்டு வந்து பிளம்பர் அவார்டு. என்ன சார் இவரு அவார்டு பத்தி கேட்டா இப்படி ஆயிட்டாரு? அண்ணா இது சும்மா ட்ரெய்லர் தான். நீ இன்னும் மெயின் பிக்சர் பார்க்கலையே. என்ன சார் சொல்றீங்க? அக்கடே சூடு. அவார்டு அவார்டு ஏய், போய் காப்பாத்துறா. நாம் இருக்க பயமே. இந்த மிட்டாய் சாப்பிடு இங்கே வந்துருச்சுல்ல.